இயல் 2 ஓதுவது ஒழியேல். இன்பத்தமிழ் கல்வி. பாரதிதாசன் கவிதை எழுதுவதற்காக தாளையும் எழுதுகோலையும் எடுத்தார். அதைப்பற்றி எழுதுவது என சிந்தித்தார். வானம், ஓடை, காடு, தென்றல், மயில் போன்ற இயற்கை பொருள்கள் எல்லாம் அவர் கருத்தை கவர்ந்தன. எனினும் புரட்சிக் கவிஞராகிய பாவேந்தர் தமிழரின் இன்னல் தீர்க்கும் வழி ஒன்றை கவிதையாக படைத்தார். அதை நாமும் படித்து சுவைப்போம். ஏடெடுத்தேன் கவி ஒன்று வரைந்திட, என்னை எழுதென்று சொன்னது வான். ஓடையும் தாமரை பூக்களும் தங்களின் ஓவியத் தீட்டுக என்றுரைக்கும். காடும் கழனியும் கார்முகிலும் வந்து கண்ணைக் கவர்ந்திட எத்தனைக்கும். ஆடும் மயிலும் நிகர் பெண்களெல்லாம் உயிர் அன்பினைச் சித்திரம் செய்க என்றார். சோலை குளிர்தரு தென்றல் வரும் பசுந் தோகை மயில் வரும். அன்னம் வரும் மாலை பொழுதினில் மேற்றிசையில் விடும். மாணிக்கப் பரிதி காட்சி தரும். வேலை சுமந்திடும் வீரரின் தோள் உயர் வேட்பென்று சொல்லி வரைக என்னும். கோலங்கள் யாவும் மலைமலையாய் வந்து கூவின என்னை இவற்றினிடையே. இந்நள்ளிலே தமிழ்நாட்டிலே உள்ள என் தமிழ் மக்கள் துயன்றிருந்தார். அன்னதோர் காட்சி இரக்கமுண்டாக்கியேன் ஆவியில் வந்து கலந்ததுவே. இன்பத்தமிழ் கல்வி யாவரும் கற்றவர் என்றுரைக்கும் நிலை எய்திவிட்டால் துன்பங்கள் நீங்கும் சுகம் வரும் நெஞ்சில். தூய்மை உண்டாகிவிடும் வீரம் வரும். பாரதிதாசன். சொல்லும் பொருளும். எத்தனைக்கும் முயலும் வேட்பு மலை கழனி கயல் நிகர் சமம் பரிதி கதிரவன் அன்னதோர் அப்படி ஒரு கார்முகில் மழைமேகம் துயன்றிருந்தார் உறங்கியிருந்தார். பாடலின் பொருள். கவிதை எழுத ஏடு ஒன்று எடுத்தேன். என்னை கவிதையாக எழுதுக என்று வானம் கூறியது. நீரோடையும் தாமரை மலர்களும் எங்களை கவி ஓவியமாகத் தீட்டுக என்றன. காடும் வயல்களும் கருநிற மேகங்களும் என் கண்களைக் கவர்ந்து கவிதையில் இடம்பெற முயன்றன. ஆடும் மயில் போன்ற பெண்கள் அன்பினை கவிதையாக எழுதுக என்றனர். சோலையின் குளிர்ந்த தென்றல் வந்தது. பசுமையான தோகையுடைய மயில் வந்தது. அன்னம் வந்தது. மாணிக்கம் போல் ஒளி வீசி மாலையில் மேற்கு திசையில் மறைகின்ற கதிரவனும் வந்தான். வேல் ஏந்திய வீரர்கள் மலை போன்ற எங்களது தோள்களின் அழகினை எழுதுங்கள் என்றனர். இவ்வாறு அழகிய காட்சிகள் எல்லாம் பெருந்திரளாக வந்து எங்களை கவிதையாக எழுதுமாறு கூறின. ஆனால் துன்பத்தில் கிடக்கும் என் தமிழ்நாட்டு மக்கள் அறியாமையில் தூங்கி கிடக்கிறார்கள். அந்த காட்சி என் மனதில் இரக்கத்தை உண்டாக்கி என் உயிரில் வந்து கலந்து விட்டது. இத்துன்பம் நீங்க அனைவரும் இன்பத்தமிழ் கல்வியை கற்றவர்கள் என்னும் நிலை ஏற்பட வேண்டும். அந்நிலை ஏற்பட்டால் வாழ்வில் துன்பங்கள் நீங்கிவிடும். நெஞ்சில் தூய்மை உண்டாகிவிடும். வீரம் வரும். நூல்வெளி. கவிஞர், இதழாளர், தமிழாசிரியர் என பன்முக ஆற்றல் கொண்டவர் பாரதிதாசன். இவர் கவிதை, கதை, கட்டுரை, நாடகம் ஆகியவற்றை படைப்பதில் வல்லவர். பாண்டியன் பரிசு, அழகின் சிரிப்பு, இசையமுது, இருண்ட வீடு, குடும்ப விளக்கு, கண்ணகி, புரட்சிக் காப்பியம் உள்ளிட்ட பல நூல்களை எழுதியுள்ளார். இவர் எழுதிய பிசிராந்தையர் என்னும் நாடக நூலுக்கு சாகித்ய அகாடமி விருது அளிக்கப்பட்டது. பாரதிதாசன் கவிதைகள் என்னும் தொகுப்பிலிருந்து தமிழ்ப்பேறு என்னும் தலைப்பில் உள்ள பாடல் இங்கு பாடமாக வைக்கப்பட்டுள்ளது. சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. பெண்களுக்கு நிகராக பாரதிதாசன் கூறுவது மயில். பின்வருவனவற்றில் மலையை குறிக்கும் சொல். வேட்பு. ஏடெடுத்தேன் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது ஏடு கூட்டல் எடுத்தேன். துயின்றிருந்தார் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது துயில் கூட்டல் இருந்தார். என்று கூட்டல் உரைக்கும் என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் என்றுரைக்கும். பொறுத்துக.
கழனி வயல், நிகர் சமம், பரிதி கதிரவன், முகில் மேகம். அழியா செல்வம். பெற்றோர்கள் தங்கள் குழந்தைகளுக்கு பல வகையான செல்வங்களை சேர்த்து வைக்கின்றனர். அவற்றுள் சில செல்வங்கள் களவு போகவோ அழியவோ கூடும். ஆகையால் பெற்றோர் தம் குழந்தைகளுக்கு சேர்த்து வைக்க வேண்டிய செல்வங்களுள் சிறந்ததும் அழியாததும் ஆகிய செல்வத்தை பற்றி அறிவோம். வைப்புழி கோட்படா வாய்த்தீயிற் கேடில்லை, மிக்க சிறப்பின் அரசர் செறின்வவ்வார், எச்சம் எனவொருவன் மக்கட்கு செய்வன விச்சைமற்று அல்ல பிற. சமண முனிவர். சொல்லும் பொருளும். வைப்புழி பொருள் சேமித்து வைக்கும் இடம். கோட்படா ஒருவரால் கொல்லப்படாது. வாய்த்து ஈயில் வாய்க்கும்படி கொடுத்தாலும். விச்சை கல்வி. வவ்வார் கவர முடியாது. எச்சம் செல்வம். பாடலின் பொருள். கல்வியை பொருள் போல வைத்திருப்பினும் அது பிறரால் கொல்லப்படாது. ஒருவர்க்கு வாய்க்கும்படி கொடுத்தாலும் குறைவுபடாது. மிக்க சிறப்பினை உடைய அரசராலும் கவர முடியாது. ஆதலால் ஒருவர் தம் குழந்தைக்கு சேர்த்து வைக்க வேண்டிய செல்வம் கல்வியே ஆகும். மற்றவை செல்வம் ஆகா. நூல்வழி. நாலடியார் சமண முனிவர்கள் பலரால் எழுதப்பட்ட நூலாகும். இந்நூல் 14 கீழ்க்கணக்கு நூல்களுள் ஒன்றாகும். இது 400 வெண்பாக்களால் ஆனது. இந்நூலை நாலடி 400 என்றும் வேளாண் வேதம் என்றும் அழைப்பர். திருக்குறள் போன்றே அறம், பொருள், இன்பம் என்னும் முப்பால் பகுப்பு கொண்டது. இந்நூல் திருக்குறளுக்கு இணையாக வைத்து போற்றப்படுவதை 4ம் 2ம் சொல்லுக்குறுதி என்னும் தொடர் மூலம் அறியலாம். சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. ஒருவர் தம் குழந்தைகளுக்கு சேர்த்து வைக்க வேண்டிய செல்வம். கல்வி. கல்வியைப் போல் செல்வம் வேறில்லை. கேடில்லாத. வாய்த்தீயின் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது வாய்த்து கூட்டல் ஈயின். கேடில்லை என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது கேடு கூட்டல் இல்லை. எவன் கூட்டல் ஒருவன் என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் எவனொருவன்.